வாங்க தமிழ் மக்கா, இன்னைக்கு நம்ம டிவிக்கு என்னென்ன சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். கண்டிப்பா விஜய்க்கு தான் நாங்க போடுவோம். எங்க வீட்டுல 7 ஓட்டு அவருக்கு தான் நாங்க போடுவோம். போடலன்னா இந்த யூடியூப்ல சொன்ன மாதிரி சோத்துருவோம். இருந்து என்ன செய்ய போறாங்க? போனா போயிட்டு போறாங்க. நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும். விஜய் தான் சொல்லிட்டாங்க. யூடியூப்ல சொல்ற மாதிரி சோத்துல விஷத்தை வச்சிருவாங்களா? என்னக்கா இப்பெல்லாம் சொல்றீங்க? இருந்தாலும் நம்ம டிவிக்கே மேல உள்ள பாசம் வந்து தனி பாசம். அது வந்து நிறைய மக்கள் வந்து நேர்லயே காட்டுறாங்க. ஸோ அக்கா சொன்னது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப என்ன இப்பெல்லாம் பண்றாங்க அப்படி இருக்கு. இன்னத்தல இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அக்கா வச்சு செஞ்சிருக்காங்களே டிஎம்கே. இல்ல என்ன காரணத்துக்காண்டி அக்கா உள்ள வந்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நல்லா செஞ்சுட்டாங்க. சிறப்பான சம்பவம். வாங்க பாப்போம். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற கைஸ், நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சியில சின்ன சின்ன குற்றங்கள் மட்டும் தான் நடந்துச்சான். அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த தூத்துக்குடி சம்பவம் மாதிரி இந்த சம்பவங்கள், கஞ்சா சம்பவம், போதைப் பொருள் கலாச்சாரம், அந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் மட்டும்தான் எங்க ஆட்சியில நடந்துச்சு. பெரிய குற்றங்கள் இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறது, இந்த திருட்டு ரயில்ல ஏறி போறது, இந்த திருட்டு பஸ்ல ஏறி போறது, அந்த மாதிரி பெரிய பெரிய குற்றங்கள்லாம் நடக்கல. இந்த சின்ன சின்ன குற்றம் மட்டும் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மேடையில உளறி கொட்டியிருக்காங்க. ஏதோ அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே போதைய இதுலேயே மேடையிலே உளறிட்டாங்க. சரி, அவங்களுக்கு என்ன நடக்க போதோ, என்ன காரணத்துக்காண்டி என்ன நோக்கத்துக்காண்டி உள்ள வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அக்கா எல்லாத்தையுமே உளறிட்டாங்க. பாப்போம், பொறுத்து இருந்து என்ன நடக்க போகுதுன்னு. என்ன சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றா? என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க இத்தனை வருஷம் முக்கி போடுங்க. அதாவது நீங்க வந்து இத்தனை வருஷம் புடுங்கினது, அதாவது 70 வருஷம் நீங்க புடுங்கின ஒரு கட்சி, அதாவது 15 வருஷம் புடுங்கின ஒரு கட்சி, இவங்கெல்லாம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு புடுங்கினதை நம்ம தளபதி வந்த உடனே புடுங்கிட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுற மாதிரி கேஜிஎஃப் டைலாக் எடுத்து போட்டானுங்க. ஆனா ஒண்ணு, அவங்க அப்பனுங்க வந்து உண்மையாவே வந்து தளபதி காலத்துல அவங்கள பெத்து போட்டு அவங்களோட ஆட்சியை முடிச்சிட்டாரு. வேற லெவல் மாஸ் சம்பவம் கைஸ். ஒருத்தர் தளபதிக்கு பேட் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. தளபதி வந்து ஏதோ சைன் போட்டு ரிட்டர்ன் வாங்க போறாரு போலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, வேணுமா உங்களுக்கு பேட், திரும்பி பென் கொடுங்க, நான் சைன் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாரு. உடனே அவரு இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே தளபதி உடனே தலையா மாறிட்டாரு. தளபதி கோலமே போட்டாரு. அவங்க தேடி வர்றதுக்குள்ள தளபதி கோலம் போட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. யாருக்குமே தெரியாத சம்பவம், மாஸ்டர் சம்பவம். அதனாலதான் அவர் மாஸ்டர். தொகுதியில வேளச்சேரியில யாருக்குமே தெரியாம சைலண்டா போய் வீடு வீடா போயிட்டு கோலமே போட்டாரு கைஸ். மீடியா வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாரு. தளபதி மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு கைஸ். செம மாசு. ஆமாம் தளபதி, இவனை எல்லாமே பண்றானுங்க. மலையை முழுங்குறானுங்க, மண்ணை கடத்துறானுங்க, ஆளையே முழுங்குறானுங்க. மலையெல்லாம் இவனுக்கு மேட்டரே கிடையாது. குடும்பமா கொள்ளையடிக்கிறதுக்கு அவனுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஊழல்ல ஊறி போன ஆட்சி தானே இந்த ஆட்சி. கவலையே படாதீங்க, இன்னும் 1 வீக் தான், தூக்கி கட்டாசிடுவோம். கவலையே படாதீங்க தளபதி, உங்களுக்கு தான் எல்லாமே. தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இவங்க ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்லை கைஸ். வெளிநாட்டுல இருந்து நம்ம தளபதிக்காண்டி வந்துட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா அலையலையா வராங்க. எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சம்பவம் நம்ம தளபதிக்காண்டி. இதோ பாருங்க, கேஜிஎஃப் காண்டி வந்துட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமா. தளபதியோட குட்டி கதை அப்படியே உடம்பு சிலிக்கிற மாதிரி சொல்லுவாரு, செம்மையா இருக்கும். அந்த காளையோட கதை எல்லாருமே பார்த்து கேட்டிருப்பீங்க. செம்ம கதை காய்ஸ். இந்த குட்டி கதையை கேட்டு எவ்வளவு நாளாயிட்டா, திடீர்னு தளபதி ஒரு குட்டி கதையை சொல்லி மரல வச்சிட்டாரு. ஸோ பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ். மீண்டும் சந்திக்கும் வரை வெச்சு நிச்சயம். பாய் பாய்.
அந்த காளைய அடக்கி அமைதியாக்குனாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளைய தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒண்ணு கொடுக்கறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலேயே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற? எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்குறோம். இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். பாவம் அந்த காளை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன் அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளை கிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கைய விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அது அந்த காளை கிட்ட காட்டுறான். காளை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. அங்க ஒரு பெரியவர் வர்றார், வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோட இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இத கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே. தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா கட்ஸா கெத்தா இத சொல்ல முடியுமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரீகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். 2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொன்னானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?